ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்த்யா ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். நம்ம ரொம்ப அழகா ஆழ்வார் கிருப்பையில ஏராளும் இறையோனும் அப்படின்ற பதிகத்தோட பதவுரை சுவாமி பி.பி. அனங்கராச்சார் சுவாமி எழுதின பதவுரை திவ்யார்த்த தீபிகையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதோட கூடிய நம்பிள்ளையோட ஒரு ஈட்டோட சம்மரி மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல 5 பாசுரங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இது வரைக்கும். இது என்ன பதிகம்னா, ஆழ்வார் ஓரளவுக்குன்னு சொல்லக்கூடாது. எப்படி நம்ம இப்பதான் ஏகாதசி போய் இன்னைக்கு துவாதசி நன்னா தெளிஞ்சுட்டு இருப்போம் எல்லாருமே இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வாரும் தெளிஞ்சுக்கிறார். ஆனா தெளிஞ்சு அவர் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, ஆழ்வார் எம்பெருமான மிஸ் பண்றார். அதுதான் இந்த பதிகம் 10 ஃபுல்லாவே அப்படிதான் பார்க்கிறோம். எம்பெருமான் வந்தா ஆழ்வார் ரொம்ப சந்தோஷப்படுறார், எம்பெருமான் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுறார். இதுல ரொம்ப வருத்தம் ஏன்னா இன்னும் ஆழ்வாருக்கு தெளிஞ்சு எம்பெருமான மிஸ் பண்றார். 5 பாசுரங்கள் பார்த்துக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அதுல? ஒரு பாசுரத்தையும் ஆழ்வார் என்ன சொல்றார்? எம்பெருமானுக்கு என்னோட நெஞ்சு தேவையில்லைன்னா எனக்கும் என்னோட நெஞ்சு தேவையில்லை, பெருமாளுக்கு என்னோட நிறம் தேவையில்லைன்னா ஸ்கின் கலர் தேவையில்லைன்னா எனக்கும் தேவையில்லை, பெருமாளுக்கு நானே தேவையில்லைன்னா எனக்கு என்னையே தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்பு எல்லாமே சொல்ல போறார் கொஞ்சம் கொஞ்சமா ஆழ்வார். 6வது பாசுரம். அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி குறியமானுருவாகி கொடுங்கோளால் நிலம் கொண்ட கிரியம்மான் கவராத இளரொளியால் குறைவிலமே. ரொம்ப அழகான பாசுரங்கள். நெறியெல்லாம் எடுத்துரைத்தன்னு இந்த பதிகத்துலதான் ஆழ்வார் இதுக்கு முன்னாடியும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு 1ஆம் பத்துல. இதுல ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார் எம்பெருமான பத்தி. அறிவில்லாதார்க்கு பிராப்தி உபாயங்கள், அதுதான் அப்படி கொடுத்திருக்கார். பிராப்தி உபாயங்களை உபதேசித்து அறிவு பிறக்கைக்கு யோகியதை இல்லாதாரை வடிவழகாலே, இது நம்ம எல்லாருமே அனுபவிக்கிறதுதான். இப்போ எம்பெருமான் கிட்ட போய் நம்மளுக்கு ஒரு அவனோட உபதேசங்கள் கேட்டு இருக்கக்கூடிய நிலையில சில பேர் இருக்கும். அதை கேட்டு இழுக்காத சில பேருக்கு எப்படி அவன் பக்கத்துல ஈர்த்துக்கிறான் அப்படின்னா அவனோட வடிவழகு இல்லையா? அம்பெருமான் நடையழகு, சிம்மகதி, கஜகதி எல்லாம் சேவிக்கிறதே ஒரு தனி அறிவு, அதுக்கே அறிவு பிறந்துடுறது நம்மளுக்கு. அதனால வடிவழகாலே தன்னை காக்கிக் கொள்ளும் அவன் விரும்பாத லாவண்யத்தால் என்ன காரியம் உண்டு அப்படின்னு சொல்றார். லாவண்யம் முன்னாடியே நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கோம். அவயவ சோபை அப்படின்னு. அவயவ சோபைனா என்ன? சில பேருக்கு கண்ணு மட்டும் பார்த்தா அழகா இருக்கும், காது மட்டும் ஷார்ப்பா இருக்கும், கைகள் அழகா இருக்கும், விரல்கள் ரொம்ப அழகா இருக்கும். சில பேருக்கு சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமா பார்த்தா ரொம்ப அழகாவே இருக்க மாட்டா. சில பேர் மொத்தமா பார்த்தா ரொம்ப அழகா இருப்பா, தனித்தனியா அவயவங்களை ரசிக்கவே முடியாது, லாவண்யம்னு இருக்க மாட்டா அவகிட்ட. எம்பெருமானுக்கு 2மே உண்டு. தனித்தனியா அவனோட திருவடியை அன்வைக்கலாம், அவனோட திருக்கண்களை அன்வைக்கலாம், திருவபிஷேகம் திருமுடியை அன்வைக்கலாம். ஒட்டு மொத்தமா சேர்த்தாலும் ரொம்ப அழகா இருக்கான் எம்பெருமான் இல்லையா? அததான் சொல்றார். அந்த அறிவு எனக்கு, அந்த பிராப்தி உபாயங்கள் உபதேசிக்கிறதுலேருந்து வரக்கூடிய அறிவு எனக்கு இல்லைன்னா வடிவழக காட்டி இது பண்ணலாம். ஆனா வடிவழக காட்டி நீ என்னை ஈர்க்கும் போது எனக்கு லாவண்யம் இல்லாத போது அந்த லாவண்யம் எனக்கு காரியம் எதுவும் இல்லை, செய்யல அப்படின்னு சொல்றார் ஆழ்வார் ரொம்ப அழகா. அதான் சைட்ல கொடுத்துருக்கேன் அடியன். பிராப்தி உபாயங்கள்னா என்ன? இது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் இல்லையா? அவனை அடையறதுக்கு நம்ம கிட்ட வழி கிடையாது. அறிமுதல் ஒன்றும் இல்லாதவர்கள் தான் நம்ம பிரபன்னர்கள் இல்லையா? அவனோட திருவடியை காமிச்சு கொடுக்கணும். இங்க இன்னுமே அதை காமிக்கிறார் ஆழ்வார். ஏன்னா எம்பெருமானும் வரவே இல்லை ஆழ்வார் கிட்ட. அறிவினால் குறைவில்லா, நமக்கு அறிவில்லையே என்ற குறைபட மாட்டாத அகல் ஞாலத்தவர் அறிய விரிவான நிலவுலகில் உள்ளார அனைவர் நிலவுலகில்
உள்ளார் அனைவரும் அறியும்படியாக நெறியெல்லாம் கருமயோகம் முதலிய அப்படின்னா என்ன, எல்லா யோகங்களும் சகல உபாயங்களையும் எடுத்து உரைத்த, சாரமாக எடுத்து அருளி செய்த நிறைஞானம், பரிபூர்ண ஞானத்தை உடைய ஒரு மூர்த்தி, விலட்சண சுவாமியாய் குறிய மானுருவாகி வாமன பிரம்மச்சாரி வேஷத்தை உடையனாய் கொடுங்கோளால் மகவலியை வஞ்சிக்கையாகிற கொடிய வழியினால் நிலம் கொண்ட பூமியை தன்னதாக்கி கொண்ட கிரினா உபாக்ஞனான அம்மான் எம்பெருமான். அவனுக்கு உபாயம் எல்லாமே அவன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. தவறாத விரும்பாத கிளரொளியால் குறைவிலமே மிகுந்த லாவண்யத்தில் விருப்பமுடையோம் அல்லோம். அந்த லாவண்யத்தால பேரழகால என்ன பயன் அப்படின்னு கேக்குற. So in this Padikam, Alvar is talking about every part and also his heart, part of his body. It could be external and also internal. If it is not taking Alvar closer to Emperuman, Alvar says he doesn't need that. Here he is talking about the Lavanyam. Lavanyam is the extreme beauty that Emperuman holds, right? Now Alvar is talking about his beauty also. If Alvar is very beautiful, what is the use in that beauty if Emperuman is not coming and giving Alvar the translation that Alvar needs? That is this portion. Okay. அடுத்தது கிளரொளியால் குறைவில்லா அறிவுருவாய் கிளர்ந்தெழுந்து கிளரொளிய இரணியனது அகல் மார்பம் கிழித்துகந்த பலரொளிய கனலாழி பலம்புரியன் மணிநீல பலரொளியான் கவராத வரிவளையால் குறைவிலமே. ரொம்பழா எல்லாத்தையும் எப்படிலாம் ஆழ்வார் யோசிக்கிறார் பாருங்க. பெற்ற தமப்பன் பகையாக பாலனானவனுக்கு உதவினவன் தான் உதவாமை நோவுபடுகிற எனக்கு உதவனாகில் நான் ஆபரணம் பூண்டு ஒப்பித்திருக்கிற இவ்வொப்பனை யாருக்கு அப்படின்னு என்கிறாள் அப்படின்னு கேக்குறான் ராமகிருஷ்ண நாய்க்கு. அப்படியா இருக்கா இல்லையா? சோ என்ன கம்பாரிசன் இங்க? யாருக்கு எம்பெருமான் உடனே நரசிங்கமூர்த்தியாய் சேவை சாய்ச்சது அந்த பாலனை அவனை சேவ் பண்றதுக்கு இல்லையா. இரணியன் கிட்டேந்து இரண்யாக்ஷன் கிட்டேந்து ரொம்ப அழகா இவனை காப்பாத்துறார் குழந்தைய. இப்போ அந்த குழந்தைய நீ காப்பாத்திட்ட, என்ன நீ காப்பாத்தல. என்ன நீ காப்பாத்தும் போது இந்த ஆபரணங்கள்லாம் நான் அணிவிச்சுட்டு இருக்கிறதே உனக்காக தான். ஒரு ஒப்பனைன்னா இந்த அலங்காரம் ஒரு வடிவா ஆழ்வார் இருக்கார் இல்லையா, இந்த வடிவே எனக்கு தேவை கிடையாது, நீ வரமாட்டேன்றதுனால அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிற. கிளரொளியால் குறைவில்லா, கிளர்கின்ன தேஜஸ், கிளர்னாலே அந்த தேஜஸ் நிரம்ப பெற்ற உருவாய் நரசிங்கமூர்த்தியாய் கிளர்ந்து எழுந்து சீறிக்கொண்டு தோன்றி கிளரொளிய இரணியனது மிக்க தேக பொருந்திய இரணியனுடைய அகல் மார்பம், விஷாலமான, இந்த சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, விஷாலமான மார்பை கிழித்து உகந்த இருபிளவாகி திருவுள்ளம் உகந்தவனும் வளரொளிய வளர்கின்ற ஜுவாலையை உடைய கனல் நெருப்பு போலே இருக்கிற ஆழி சக்கரத்தையும் பலம்புரியன் சங்கையும் உடையவனும் நீலமணிவளர் ஒளியான் நீலரத்னம் போன்று விளங்குகின்ற திருமேனி விளக்கத்தை உடையவனுமான பெருமான் கவராத விரும்பாத என்ன இப்போ வேண்டான்ற அழகிய வளையில், வளைன்னு இங்கு ஒரு அபேட்சைக்கு ஒரு வளையை காமிக்கிறார். வளைனா வெறும் வளை கிடையாது, எல்லாமே ஆல் ஆபரணங்கள், எந்த ஆபரணங்களும் வேண்டாம், அழகிய வளையில் அபேட்சை உடையோம் அல்லோம். அபேட்சை இது முன்னாடியே பார்த்தோம், பின்னாடி உபேட்சை வரப்போகுது அடுத்ததுலயோ அதுக்கு அடுத்த பாசுரத்திலயோ. அபேட்சைனா ஆசை, ஆசைக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் உபேட்சை, விரும்பாம இருக்கிறது உபேட்சை. So Alvar is saying that how Emperuman came to protect Prahlada Alvan from his own father, who is Hiranyakshan, right? Such Emperuman is what Alvar is also prostrating towards. He is meditating upon such Emperuman, Narasimhamurti, but Narasimhamurti has not come. The Perumal has not appeared in front of Alvar. Alvar is fully decorated. That's what is called as Varivalayal Kuraivilame. Alvar is fully decorated with a lot of ornaments just to attract Emperuman. Such attraction, Alvar says, is not needed, so I will not wear any Abharanangal. What is the use if Perumal is not coming to me because of all this?
வரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால் அடங்காரை எரியழலம்புக ஊதி இருநிலம் முன் துயர் தவிர்த்த பெரிவரிய சிவன் பிரமன் அமரர் போன் பணிந்தேத்தும் விரிபுகழான் தவறாத மேகலையால் குறைவிலமே. ஜகத்துக்காக உபகரிக்கும் அவன். இது இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டார். அப்ப இதுக்கு முன்னாடி பிரகலாதன் சொன்னார், இப்போ ஜகத்துக்காக உபகரிக்கும் அவன் தனக்கு அசாதாரணையான என்னை உபேட்சம் இங்கே வந்துட்டு பாருங்க, உபேட்சிக்கும் ஆகில் என்னுடைய மேகலையால் என்ன பிரயோஜனம் உண்டு என்கிறார். மேகலை இப்பெல்லாம் எத்தனை பேர் போட்டுக்கிறா தெரியல. இடுப்புக்கு அந்த ஒட்டியானம்னு சொல்லிடுறோம், ஆனா மேகலைன்றது ஒரு இடுப்புக்கு சேர்க்கிற ஒரு ஆர்னமெண்ட். ரொம்ப அழகா திருப்பானாழ்வார் கூட இது அமலநாதி பிரான்ல ரொம்ப அழகா சாதிச்சிருப்பார் பெரிய பெருமாளுக்கு. முன்பொரு காலத்தில் வரிவளையால்னு இருக்கணும், வாவளையல்னு இருக்கு அந்த இடத்துல. வரிவளையால் வரிகளை உடைய சங்கில் நின்றும் உண்டான குறைவில்லா பெருமுழக்கால் மிக பெரிய கோஷத்தினாலே எரி அழலம் இழந்தெறிகின்ற. இது என்னன்னா, எம்பெருமான் கிருஷ்ணன் அந்த தேர்தட்டுல இருக்கும்போது அவனோட பாஞ்சஜன்யத்தை ஊதினான்னா அப்படியே திடுக்கெடுக்குமா பகைவர்லாம் அதை கேட்டே ஓடி போன பாதி ஆர்மி இருக்கு, அந்த ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறா ஆச்சாரியர்கள். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பயத்தை உண்டாக்குமா அவன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான்னாக்க. அதுதான் அந்த எரி அழலம், அந்த அடங்காரை புக இழந்தெறிகின்ற பயமாகிற அக்னியானது. பயமே ஒரு அக்னி போல ஜுவாலையா இருந்தா அப்படி அந்த பயம் அப்படி உருவாதான். யூஸ்வலா நம்மளுக்கு பயம் உள்ளுக்குள்ள உண்டாகும் போது ஒரு மாதிரி ஒரு ஹீட் உருவாகும் இல்லையா? ஏன்னா நம்ம உடம்பே பஞ்சபூதங்களால ஆனதுதான். அந்த அக்னிய சொல்றான். பகைவர்களிடத்து புகும்படியாக ஊதி இருநிலம் சங்கை ஊதி விசாலமான பூமண்டலத்தினுடைய துயர்னா பெரும் துயர்னா என்ன? ஏதோ ஒரு பாரம் இல்லையா? பெரும் பாரத்தில் உண்டான கஷ்டத்தை தவிர்த்த பெரிவரிய சிவன் பிரமன் அமரர்கோ. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. உபகாரத்திற்காக அறிய முடியாத சிவன் பிரமன் இந்திரன் ஆகிய இவர்கள் பணிந்து வணங்கி ஏத்தும் துதிக்க பெற்ற விரிபுகழான் பரந்த புகழை உடையவனுமான எம்பெருமான் தவறாத விரும்பாத மேகலையால். மேகலைனா அந்த அரைவடத்தல்னு இதுல கொடுத்திருக்கா. அது என்னன்னா அந்த ஒரு ஆபரணம் இடுப்புல சூடிக்கிற வெயிஸ்ட் ஆர்னமெண்ட்னு வச்சுக்கலாம். அரைவடத்தில் குறைவிலமே அபேட்சை உடையோம் அல்லோம். இது எதுவுமே எனக்கு இது முன்னாடியே சொல்லிட்டு ஆபரணம் தேவையில்லைன்னு மேகலைன்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா அந்த இடத்துல சொல்றா. ஏன்னா அது எம்பெருமான் அப்படியே ஜகத்தையே ரட்சிக்கும் அவன். அவனுக்கு அசாதாரணையான நான்னா என்ன அர்த்தம்? அடியனை ரட்சிக்கிறது எம்பெருமானுக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது, ஜகத்தையே ரட்சிச்சுடானா அவன். ஆனா என்னையும் வரல, அதுக்கப்புறம் என்னத்துக்கு இந்த மேகலை, அது கூட வேண்டாம் அப்படின்னு சாதிக்கிறான். Alvar here talks specifically about an ornament that is worn around the waist. It's called nowadays as Oddiyanam and all, but Mekalai is a very special ornament worn around the waist, the hip area. So Alvar says Emperuman is able to protect the entire universe, entire world, but he is unable to come and protect me now, so I don't want to wear this ornament also. Specifically, Alvar is talking about this ornament. மேகலையால் குறைவில்லா மெலிபுத்த அகலல்குல் போகமகள் புகழ் தந்தை விரல்வாணன் புயம் துணித்து நாகமிசை துயில்வான் போல் உலகெல்லாம் நன்கொடுங்க யோக அணைவான் கவராத உடம்பினால் குறைவிலமே. ஒண்ணா வெளியில உள்ள எல்லாத்தையும் போட்டா ஆர்னமெண்ட் எல்லாத்தையும் பேசினாலா இந்த உடம்பே வாண்டான்னு ஆரம்பிச்சிட்டாரு ஆழ்வார். ஆஸ்ரித விரோதியான வாணனை அழியச் செய்து. ஆஸ்ரித நிறைய தடவை பார்த்திருக்கோம். ஆஸ்ரிதர்கள்னா அடியார்கள், எம்பெருமான் கிட்ட போய் சரணடைகிறவர்கள் ஆஸ்ரிதர்கள். ஆஸ்ரித விரோதி யாரு? இந்த வாணன், வானாசுரன் மாதிரி அசுரர்கள். சர்வரும் உஜ்ஜீவிக்கும்படி என்னும் அவன் விரும்பாத உடம்பு கொண்டு காரியம் என்ன என்கிறாள் அப்படின்னு சொல்றா. மேகலை உடை அழகினால் குறைவில்லா குறையற்றவளும். இப்போ ஆழ்வார பத்தி பேசிக்கிறார். மெலிவுற்ற சுகுமார தன்மை பொருந்தியவளும்
அகல் அல்குல் அகன்ற பரந்த, அகன்ற பரந்தன்னா இந்த இடத்துல பெண்களின் இந்த இடத்துல திருப்பி என்ன சொல்றா, அகல் அல்குல்னா அந்த ஆபரணம், ஆபரணம் எங்க அணிவிஞ்சுட்டு இருக்கோமோ அந்த இடம், அந்த இடம் என்ன இடைப்பகுதி தான் இந்த இடம் இல்லையா, அததான் இங்க சொல்றா அகன்ற பரந்த அந்த இடைப்பகுதின்றா. போக மகள் போகத்திற்கு போகத்திற்கு எனலுமான மகள் உஷை என்னும் பெண்ணுக்கு, அதுதான் உஷை பிராட்டி. புகழ் தந்தை புகழை உடையனாய் விரல் பலிஷ்டனான பாணன் பாணாசுரனுடைய புயம் தோள்களை துணித்து அறுத்தொழுத்தவன் அறுத்து ஒழித்தவனாய் நாகமிசை ஆதிசேஷன் மீது துயில்வான் போல் உறங்குவான் போலே, அதான் நம்ம நிறைய தடவை பார்த்துக்கோம், உறங்குவான் போல் யோகு செய்யும் பெருமாள். உலகு வல்லம் உலகு வல்லம் உலகு எல்லாம்னா உலகு வல்லம், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அந்த வெப்சைட்ல இருந்து அடியன் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கிறது பாத்துக்கணும் நம்ம. சகல லோகமும் நன்கு ஒடுங்க நன்மையிலே சேரும்படி யோக அணைவான் உபாய சிந்தனை பண்ணும் அவன் எம்பெருமான். இது நிறைய தடவை பார்த்திருக்கோம். உபாய சிந்தனைனா யாரு, அவனுக்கான ஒரு உபாய சிந்தனை இல்ல, நம்மளுக்கான ஒரு உபாய சிந்தனை. எப்படியாவது இவாளெல்லாம் கரை தேர்க்க முடியுமா அப்படின்றது எம்பெருமான் யோசிச்சுட்டே இருக்கானா. தவறாத அப்படிப்பட்ட எம்பெருமான் விரும்பாத உடம்பினால் குறைவிலமே உடம்பில் அபேட்சை உடையோம் அல்லோம் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். ஆழ்வார் is now finally talking about his own shariram, body, where எம்பெருமான் is able to take care of everyone in the entire universe. He is unable to take care of Alvar. So Alvar says he does not need such a body where எம்பெருமான் is not able to come and protect Alvar. உடம்பினால் குறைவில்லா உயிர் பிரிந்த மலை துண்டம் கிடந்தன போல் துணி பலவா அசுரர் குழாம் துணித்துகந்த தடம்புனல சடைமுடியன் தனி ஒரு கூறு அமர்ந்துரையும் உடம்புடையான் கவராத உயிரினால் குறைவிலமே. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிருக்கார் பாருங்க ஆழ்வன். இப்ப அந்த சரீரத்துக்குள்ளதானே ஒரு உயிர், ஒரு ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்குது, அது தனியா இருக்க முடியாது. என்னதான் ஆத்மா நித்தியம்னு நம்ம சொன்னாலும் இந்த சரீரம் தேவை. இந்த சரீரமே போயிட்டு அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா என்னத்துக்கு அப்படின்னா ஜீவாத்மாவே தேவையில்லைன்ற, உயிரே தேவை, பிராணன் சொல்றோம் இல்லையா, பிராணசக்தி அதுவே தேவையில்லைன்ற. இங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு கம்பாரிசன் நடக்கிறது. முதல் பாட்டுல என்ன சொன்னாரோ அதே இந்த பாட்டுல எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்றார். இதெல்லாம் நம்ம இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாம் சரணாகதி பதிகங்கள் இல்லையா. சரணாகதி பதிகத்துல நம்ம வந்து இந்த மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும், அது என்னது, தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும்ன்றது விரோதிகள். அந்த எல்லா விரோதியும் நிரசனம் படுத்துறாருன்னு இந்த இடத்துல ரொம்ப அழகா காமிக்கிற இந்த பாசுரம் வெரி இம்பார்ட்டன்ட் பாசுரம். இப்போ முதற் பாட்டில் சொன்ன சீல குணம்னா ரொம்ப எளிமைத்தனமா இருக்கான் எம்பெருமான் இல்லையா. சீல குணத்தையும் விரோதி நிரசனத்தையும் சொல்லி அவன் விரும்பாத சத்தையால், இந்த இடத்துல சத்துன்னா நம்மளோட ஜீவாத்மா, ஜீவன், உயிர், பிராணன்னு ஒண்ணு இருந்தா அதுதானே ஒரு சத்து கொடுக்கும் நம்மளுக்கு, ஒரு எனர்ஜின்றது ரொம்ப டிராகேட்டரி வேர்ட் இந்த இடத்துல. சத்துன்னா அதுக்கும் மேல் உஜ்ஜீவனம் பெறறதுக்கு நம்மளுக்கு உடம்புக்குள்ள எம்பெருமான போய் அடையிறோம். எம்பெருமானோட ஒரு அப்படியே அவனோட அத்தியந்த பரஸ்பரம் நம்ம பெறறோம்னா அந்த சத்துனாலதானே நம்மளுக்கு தெரியுது. அந்த சத்தே வேண்டாண்டார் என்று உபக்கிரமத்தோட சேர உபசம்ஹரிக்கிறாள். உபசம்ஹரிக்கிறாள்னா ஆழ்வார் பராங்குஷ நாயகியா. எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் பாசுரமும் லாஸ்ட் பாசுரமும், அதையும் ரொம்ப அழகா நம்ம பிள்ளையே எடுத்து காமிச்சிருக்காரு. உடம்பினால் குறைவில்லா உயிர் திரிந்த மலை துண்டம் இழந்தன போல் துணி பலவா அசுரர் குழாம் துணித்து, அது வரைக்கும் இருக்கு இல்லையா என்றதால் இந்த பாசுரத்துல இருந்து முன்னாடி பாசுரத்துக்கு போயிடுங்க. நீராகும்படியாக நிரூபித்து படை தொட்ட மாறாளன் கவராதன் வருது இல்லையா முதல் பாசுரத்துல. இது ரெண்டும் ஒரே அர்த்தத்தான் குறிக்கிறது. என்னது, ஒண்ணு சீலகுணம், இன்னொன்னு விரோதி நிரசனம் அப்படின்னு சாதிக்கிறார். அதே மாதிரி தடம்புணல சடைமுடியன் தனி ஒரு கூறு அமர்ந்துரையும் உடம்புடையான் கவராதன் இந்த இடத்துல வருது. அந்த இடத்துல என்னது, இந்த இடம் கம்பாரிசன் எப்படி கம்பேர் பண்றாரு, கூறாளும் தனி உடம்பன் அப்படின்ற இடத்துல ரொம்ப அழகா இந்த ரெண்டு பாசுரங்களையும் கம்பேர் பண்றாரு நம் பிள்ளை. உடம்பினால் குறைவில்லா பெரிய உடம்பு படைத்த அசுரர் குழாம் அசுர கூட்டங்களை உயிர் திரிந்த மலை துண்டம் கிடந்தன போல் உயிரை விட்டு நீங்கின
பர்வத கண்டங்கள் கிடந்தார் போல, உயிர் அப்படி பர்வத கண்டங்கள் கிடந்தார் போல இருக்கான். பல துணி பலவா பல பல கண்டங்களாம்படி துணித்து துண்டித்து உகந்த ஆசிரித விரோதிகள், இடத்துல விரோதிகள்னு ஜாயின் பண்ணி ஆசிரித வீண் இருக்கு, ஆசிரித விரோதிகள் தொலைந்தனவென்று திருவுள்ளம் உகந்தனாய் ஒரு பக்கத்திலே தடம்புனல சடைமுடியன் தனி அமர்ந்து உரையும் பரந்த கங்கா தீர்த்தத்தை ஜடா மகுடத்தையுடையனான சிவபிரான் பொருந்தி வாசம் பண்ண பெற்ற உடம்புடையான் திருமேனியை உடையவனான எம்பெருமான் கவராத விரும்பாத உயிரினால் குறைவிலமே ஆத்மாவில் அபேட்சை உடையோம் அல்லோம் அப்படின்னு ஆழ்வார் is beautifully comparing the very first பாசுரம் and this பாசுரம் 10th பாசுரம் where Alvar is talking about the Sila Gunam, how Emperuman is able to come and help us with his Sila Gunam means he is very approachable and he is very soft in nature, and that is one guna. Another guna is Virodhi Nirasanam. Virodhi Nirasanam means to go and attain Emperuman, all that we want to know is not just the way. He also has to remove all the obstacles or hurdles from that way to attain Emperuman, right? So Alvar is talking about both of those in this Pashuram, and he's comparing the first and 10th Pashuram. Final இதுதான் ரொம்ப அழகா அந்த உபக்கிரமத்தோட சேர உபசம்ஹரிக்கிறாள் அப்படின்னு சொல்றாள். அது என்னன்னா ஒரு செயலை எப்படி தொடங்கும் போது சில காரியம்லாம் நம்ம ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜோரா தொடங்கிடுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமா எஸ்பெஷலி ரொம்ப நாள் நீடிக்கிற காரியம்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்ம குழாத்துல ஒரு எத்தனையோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு 35-40 பேர் தொடர்றோம் அப்படின்னாக்க இத்தனை பேருக்கு தான் இப்போ அபேட்சை இருக்கு இதுல இல்லையா? அண்ட் ஆழ்வாரோட அபேட்சையும் இத்தனை பேருக்கு தான் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு காரியத்தை எடுத்துட்டு அதை தொடர்ந்து முடிக்க அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் எடுத்து முடிக்கணும் இல்லையா? அததான் உபக்கிரமத்தோட சேர உபசம்ஹரிக்கிறாள்னா ஒரு செயலை தொடங்கும் போது எப்படிப்பட்ட ஆர்வம், அந்த நேர்த்தினா ஒரு டிசிப்ளின். இப்ப நம்ம கிளாஸ் டிசிப்ளினா 3 to 4:30 3 to 4:30 ஒரு டிசிப்ளின் அடியன் வரையணும், வரலையோ அந்த டைம்குள்ள தொடங்கி முடிக்கிறோம் இல்லையா? அது ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அல்லது நோக்கத்தோடு தொடங்குகிறாளோ அதே போல் எந்த நோக்கத்தை தொடங்குறாளோ அதே போல இறுதி வரைக்கும் எடுத்துன்னு போட்டுதான் அந்த உபசம்ஹரிக்கிறாள். என்னது உபக்கிரமத்தோட ஒரு கிரமமா அதை எடுத்துன்னு போகணும்னு ஆழ்வார் ஆசைப்படுறா. இதுல என்ன கிரமம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். என்னன்னா ஆரம்பத்துல என்ன சொன்னா, எம்பெருமானுக்கு எது தேவையில்லையோ எனக்கு தேவையில்லை, அதேதான் முடிக்கிறான் இங்க அதுதான் ஆழ்வாரோட கிரமம். இப்போ வேற எந்த கிரமமும் ஆழ்வார் சொல்லல இந்த பதிகத்துல. எம்பெருமானுக்கு என்ன தேவையில்லையோ அது அடியனுக்கும் தேவையில்லைன்னு சொல்றேன். சரி, நிகமன பாசுரம். உயிரினால் குறைவில்லா உலகேழ் தன்னுள் ஒடுக்கி தயிர் வெண்ணெய் உண்டானை தடங்குருகூ சடகோபன் செயிரில் சொல்லிசை மாலை 1000 வைரஞ்சேர் பிறப்பறுத்து வைகுந்தம் நண்ணுவரே. வேற என்ன, ஒரே சரணாகதி பதிகத்துல எல்லாமே ஒரே பலஸ்ருதி தான். இத்திருவாய்மொழியை அபியசித்தவர்கள் காழ்பேரின சம்சார துரிதமற்று பரமபதத்திலே புகழ் பெறுவர்கள் என்கிறார். ரொம்ப அழகான வார்த்தைகள். என்னன்னா காழ்பேரின சம்சார துரிதமற்றுனாக்க இந்த ஒரு கடல் இல்லையா, சூழ்ச்சி கடல்லையே நம்ம சுத்திண்டே இருப்போம் இல்லையா? பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு ஒரு சம்சார கடல், ஒரு சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியிலேருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்து பரமபதத்துல புகழ் பெருக வைப்பர்கள் அப்படின்னு சொல்றான். இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா ஒரு வைரஞ்சேர் பிறப்பறுத்துன்னு ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் வரலாம். உயிரினால் குறைவில்லா எண்ணிறந்த ஆத்மாக்களுடைய 7 உலகு சம்பந்த லோகங்களையும் எல்லா உலகங்களையும் தன்னுள் ஒடுக்கி தன்னுடைய சங்கல்பத்திலே அடக்கி வைத்து தயிர் வெண்ணெய் உண்டானே, தயிரும் வெண்ணையும் அமுது செய்தவனான எம்பெருமான் விஷயமாக தடங்குருகு சடகோபன் செயிரு நிறைய தடவை கேட்டிருக்கோம். குற்றமற்ற இசையோடு கூடின சொல்மாலையாகிய 1000 இந்த பதிகத்தினால் வைரஞ்சே பிறப்பறுத்து உரமேறின சம்சாரத்தை அடியறுத்து. இதுதான் வைரம் சேர்னா என்னன்னா, இப்போ வைரத்தை ஈஸியா நம்மளால கட் பண்ணிடவே முடியாது இல்லையா? இன்னும் ஒரு ஸ்டெப் மேல் வைரத்தாலதான் நம்மளால கட்டே பண்ண முடியும்னு சொல்றான். அதே மாதிரிதான் இந்த சம்சாரம் என்ற சூழ்ச்சி, இந்த சுழற்சியிலேருந்து நம்ம வெளியில வரணும்னா
வேற ஒரு சுழற்சி தேவை. அது என்னன்னா பரமபதத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற சுழற்சி. அந்த சுழற்சி இதோட பவர்ஃபுல்லா இருந்தாலும் இதை கட் பண்ண முடியும். அதனால வைரஞ்சேர் பிறப்பறுத்து வைகுண்டம் மண்ணுவரே, பரமபதத்தை கிட்ட பெறுவர். So Alvar is talking about Palashruti, the Palam. Palam is the fruit that we will get if we recite these Pashurangal, this Padigam, with meanings. What Alvar is telling, he's been telling almost the same thing, that we will get Paramapada Prapti. But in this Pashuram, there's a beautiful word called Vairanche Pirapparuthu. Vairam means diamond. A diamond cannot be cut easily. So diamond can be cut with only other diamonds or something more powerful than a diamond. So what Alvar is referring to as Vairam, diamond here in this Padigam, is the Samsara Kadal, the ocean of Samsara, where it is only birth and death, the cycle of births and deaths, right? So Alvar is telling Emberuman will give us Paramapada Prapti, meaning he will pull us out of this Samsara with a better diamond, which is, he'll cut this diamond of Samsara with a better diamond called Paramapadam. அப்படின்னு இந்த பாசுரம் ரொம்ப அழகா முடியுது. அடுத்தது நன்னாதார், ரொம்ப அழகான பதிகம். கிட்டத்தட்ட ஒரு சாத்து பதிகம் நன்னாதாரும். அதுக்கு அடுத்தது நம்ம சந்தை ஆரம்பிக்கும் போது அதோட அர்த்தங்களும் பார்க்கலாம். ஆழ்வார் கிருப்பையில திருவாடிபுரத்திலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அந்த சந்தை. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.